வெல்கம் டு நம்ம சவுத் இந்தியா ஹம்பி சீரியஸ்ல 54வது இடம் தான் பார்க்க போறோம். பிளேஸ் நம்பர் 54. ஒரு பிக்கெஸ்ட் எபிசோடு தான். நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஹம்பில எல்லா இடங்களையும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோலயும் முக்கியமா 2 இடங்கள் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க வீரபத்ரா சுவாமி டெம்பிள் தான் ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்க போறது. இது அந்த ஆனைகுண்டே ஃபோர்ட்ல இருந்து சரியா 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. பெருசா டூரிஸ்ட் யாரும் வராத ஒரு இடம், ஹிடன் ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். வயல்வெளிகளுக்கு நடுவுல இருக்கிறதுனால ஒரு ஸ்பெஷலு. ரொம்ப சந்தோஷத்தோட கலந்த ஒரு பயத்துலதான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஏன்னா பெருசா யாருமே இல்ல. ஆனா எக்கச்சக்கமான சவுண்டு மட்டும் இருந்தது. பேர்ட் சவுண்டு, அதுக்கப்புறம் பீகாக் சவுண்டு, இந்த மாதிரி நிறைய சத்தங்கள் இருந்தது. அது ஒரு சின்ன பயத்தை ஏற்பட்டுட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா வயல்வெளிகளுக்கு நடுவுல இருக்கிறதுனால ஒரு இரட்டிப்பு சந்தோஷத்தோட தான் நம்ம அந்த பிளேஸுக்கு உள்ள போனோம். ஒரு சின்ன பாதை இருக்கு, ஒத்தையடி பாதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாதையில அப்படியே போனீங்க அப்படின்னா பிரம்மாண்டமான அந்த வீரபத்ரரை நம்ம பாத்துடலாம். சந்நிதி உள்ள இருக்காரு. சிவனோட இன்னொரு அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. அவரோட சிவன் ரொம்ப கோபம் அடையும் போது பாத்தீங்கன்னா தெரியும், கையில எல்லாம் அருவாள் அது இது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சிட்டு இருக்க ஒரு அவதாரம். கோபத்துல சிவனோட அவதாரம் தான் அந்த வீரபத்ரர் அவதாரம். ஆல்ரெடி நம்ம ஒரு பிரம்மாண்டமான கோயில் கம்பி சைடுல பார்த்தோம், ஹம்பி சைடுல. சோ வாங்க கோயில் எல்லாம் உள்ள சுத்தி பார்த்தோம். ஒரு சின்ன சந்நிதியாவே இருந்தாலும் இந்த சந்நிதியோட ஸ்பெஷல் நான் சொன்ன மாதிரி அந்த மலையோட அடிவாரத்துல இந்த வயல்வெளிகளுக்கு நடுவுல இருக்கதான் ஸ்பெஷலு. ஸோ கண்டிப்பா ஹம்பில ஆனைகுண்டி சைடு வந்தீங்கன்னா இந்த கோயில் மிஸ் பண்ணாம வாங்க. அப்படியே அதை பார்த்துட்டு 2வது இடம் நம்ம அப்படியே அந்த ஆப்போசிட்ல நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா, அந்த மலையில தான் அமைஞ்சிட்டு இருக்கு. அந்த மலைக்கு தான் நம்ம பயணிக்க போறோம். சோ அந்த சந்தோஷத்துல அந்த மலைக்கு பயணிக்கிறது தனிமையா வேற எல்லா இடமும் தனியா தான் போனோம். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு பயம் கலந்த ஒரு இது இருந்ததுங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் இருந்தது. ஏன்னா ஹம்பில் நிறைய இடத்துல சிறுத்தைகள், அப்புறம் கரடி இதெல்லாம் அதிகமா இருக்குது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அது நிறைய இருக்குது. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த மாதிரி இடங்களுக்கு, ஹிடன் பிளேசஸ் போகும்போது கேர்ஃபுல்லா போறது அவசியம். ஸோ அந்த பயத்தோட நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை ஏற்படுத்திட்டு நம்ம வந்தோம். அந்த ரோட்டுக்கு வந்தீங்கன்னா அங்க அந்த மலையில ஒரு பீகாக், நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க பீகாக்கு ரொம்ப நேரமா சவுண்ட் போட்டே இருந்தது. அதே இடத்துல மூவ் ஆகாம இருந்தது. ஸோ அதான் நான் ஜூம் பண்ணி அந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ இருந்தாலும் நம்ம இந்த மலைக்கு தான் பயணிக்க போறோம். நமக்கு ஒரு காவலா முருகரோட வாகனம் பீகாக் அங்க இருக்குடா அப்படின்ற தைரியத்துல நம்ம கிளம்பிட்டோம். கிளம்பி அங்க போனோம். இங்க பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு 3000ல இருந்து 5000 வருடங்களுக்கு பழமையான ஒரு பெயிண்டிங் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த மலையில நிறைய கேவ் இருக்கு. அந்த கேவுக்குள்ள அந்த பெயிண்டிங் பண்ணிருக்காங்க. இத ஒனக்கே கிண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா 5000 வருடங்களுக்கு மேல் பழமையானது. சைன் போர்டு பார்த்துட்டோம். உள்ள பார்த்தா கேட்டு போட்டு அந்த இடத்தையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஒத்தையடி பாதை இருந்து அதை ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அப்படியே போய் நான் அதை பார்த்துட்டு வந்திருப்பேன். நிஜமா ஒரு பக்கம் கோபம் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில ரொம்ப வருத்தத்துல அங்கிருந்து நான் கிளம்புனேன் ஆக்சுவலி. சோ ஒரு சில போட்டோஸ் நமக்கு கிடைச்சது அந்த இடத்துக்கு. அதை நம்ம லாஸ்ட்ல அட்டாச் பண்ணிருக்கோம். இந்த இடத்த பிளீஸ் ஓபன் பண்ணி வைங்க. ஏன்னா அந்த ஒத்தடி பாதையில போய் அதை பார்த்துட்டு வந்துருவாங்க. அவ்வளவுதான். எவ்வளவோ இடங்கள் நம்ம பயணிக்கிறோம். இந்த 5000 வருடங்களுக்கு பழமையான பொக்கிஷத்தை நீங்க மறைச்சு வச்சிருக்கிறது அப்படின்றது, இந்த பிரைவேட் லேண்ட் இருந்தாலும் அந்த பாதையில போயிட்டு வர போறாங்க. நம்ம என்ன வேற எதுவும் என்ன பண்ண போறோம். சோ இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கதான் அந்த பழங்காலத்து பெயிண்டிங். ராமா நிறைய 5000 வருடம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் அந்த பெயிண்டிங் அப்படியே நின்றுட்டு இருக்குது நமக்காக. சோ கண்டிப்பா நீங்க நம்ம சவுத் இந்தியா சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ. அடுத்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. பாய்.